டெல்லியில் 15 வருட பழைய வாகனங்களை இயக்க டெல்லி அரசு தடை விதித்துள்ளது. உத்தரவை மீறி 15 வருட பழைய வாகனங்களை இயக்கினால் பங்கில் பெட்ரோல், டீசல் போடக்கூடாது என்றும் டெல்லி அரசு அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. டெல்லியில் அதிகரித்து வரும் மாசு கட்டுப்பாட்டை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தலைநகர் டெல்லி மாசுபாடு முக்கிய பிரச்சனையாக உள்ளது. டெல்லி நகரில் ஏற்படும் காற்று மாசுபாட்டால் பொதுமக்கள் கடுமையாக சிரமப்படுகின்றனர். காற்று மாசுபாட்டால் பொதுமக்களுக்கு சுவாச பிரச்சனையும் ஏற்படுகின்றனர். டெல்லியில் ஏற்படும் காற்று மாசுபாட்டுக்கு பஞ்சாப், ஹரியானாவில் கழிவுகளை எரிப்பதால் காற்று மாசுபாடு ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே டெல்லியில் ஏற்படும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த டெல்லி அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் தற்போது புதிய கட்டுப்பாடு ஒன்றை டெல்லி அரசு விதித்துள்ளது. அதன்படி டெல்லியில் 15 வருட பழைய வாகனங்களை இயக்க டெல்லி அரசு தடை விதித்துள்ளது. உத்தரவை மீறி 15 வருட பழைய வாகனங்களை இயக்கினால் பங்கில் பெட்ரோல், டீசல் போடக்கூடாது என்றும் டெல்லி அரசு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய உத்தரவு 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 15 வருட வாகனங்கள் டெல்லியில் இயக்க தடை செய்யப்படுகிறது. இந்த அறிவிப்பை சுற்றுச்சூழல் அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா வெளியிட்டுள்ளார். 15 வருட வாகனங்களை அடையாளம் காண ஒரு குழு அமைக்கப்படும். 15 ஆண்டுகளுக்கும் மேலான வாகனங்களை அடையாளம் காணும் வகையில் பெட்ரோல் பங்குகளில் கேஜெட்களை நிறுவி வருகிறோம். இதன் மூலம் கண்டறியப்படும் 15 வருட பழைய வாகனங்களுக்கு பெட்ரோல், டீசல் வழங்கப்படாது என்றார். காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு சுற்றுச்சூழல் அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இது குறித்து மேலும் அவர் கூறுகையில், அரசாங்கத்தின் முதல் கவனம் டெல்லிக்குள் நுழையும் கனரக வாகனங்கள் மீது இருக்கும். கனரக வாகனங்கள் விதிகளை பின்பற்றுகிறதா என்பதை குழுக்கள் சரிபார்க்கும் என்றார். பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தலைநகரில் உள்ள அனைத்து உயரமான கட்டிடங்கள், ஹோட்டல்கள் மற்றும் வணிக வளாகங்களில் காற்று மாசுபாட்டின் அளவை குறைக்க புகை எதிர்ப்பு துப்பாக்கிகளை நிறுவுவது கட்டாயம் என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா அறிவித்தார். மேலும் டெல்லியில் இயக்கப்பட்டு வரும் CNG பேருந்துகளில் சுமார் 90% 2025 டிசம்பர் மாதத்திற்குள் படிப்படியாக நிறுத்தப்படும் என்றும் அவை மின்சார பேருந்துகளாக மாற்றப்படும் என்றும் கூறியுள்ளார்.